அந்த வண்டி ஓட்டுறவன் குரலை கேட்டா கூட சிட்டி மாதிரி தான்டா தெரியுது. ஆனா முகம் தான்டா சரியா தெரியல. கூட ஆசையா இருக்க, அதான் இப்படி. டேய், இது நடந்து ரொம்ப நாள் ஆச்சுல, இது எப்படி உனக்கு? போட்டோ ஸ்டுடியோ வச்சிருக்கான்ல சிவா, அவன் கடைக்கு போட்டோ பிரிண்ட் கொடுக்க போனேன். அம்மாவை போட்டோல பார்த்துட்டு அவன் தான் அந்த வீடியோவே காட்டினான். அவன் கடை முன்னாடி தான் இது நடந்திருக்கு. டேய், சத்தியா அதுக்கட உங்க அம்மா படத்தை திருடுனா? திமிருதான், திருட்டு புத்தி இன்னும் போகல. அன்னைக்கு அம்மா இவனை பேசின வார்த்தையில அப்ப உண்மையாச்சுல. இது எங்க வீட்டுக்கு தெரிஞ்சா போதும். ஏற்கனவே அம்மா மீனாவையும் அவங்க அம்மாவையும் மதிக்கவே மாட்டாங்க. இது தெரிஞ்சா வாழ்க்கை முழுக்க இதையே சொல்லி மீனாவை கஷ்டப்படுத்துவாங்கடா. அவளும் தலை குனிஞ்சு நிக்கணும். இதெல்லாம் இவன் யோசிச்சானடா? அவங்க அப்பா இறந்த பிறகு திருந்திட்டான், ஒழுங்கா படிச்சுட்டு இருக்கான்னு சொன்ன. அப்படித்தான்டா நானும் நினைச்சேன். அவன் வீட்டுல அவனை அப்படிதான் நம்பிட்டு இருக்காங்க. அத்தை கிட்ட சொல்றக்காண்டி வீடு வரைக்கும் போயிட்டேன். அவங்க என்னடானா சத்யாதான் என் நம்பிக்கை, அவன் தான் குடும்பத்தை காப்பாத்துவான் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. எனக்கு சொல்லவே மனசு வரலடா, கிளம்பி வந்துட்டேன். சரியா தாண்டா பண்ணிருக்க. சொல்லி இருந்தா பாவம் தேவையில்லாம அவங்களுக்கு தானடா கஷ்டம். அது இவனுக்கு தெரியல. அன்னைக்கு ஊர்ல மீனா அவன் தம்பியை பத்தி எவ்வளவு அக்கறையா பேசினா, நீயே கேட்டல. அவளுக்கு இது தெரிஞ்சா தாங்கிப்பாளடா. அவ்வளவு பாசம் வச்சிருக்கா. இவன் என்னடானா ஏமாத்தி சுத்திட்டு இருக்கிறான். டேய், நீ அவனை பார்த்து பொறுமையா இதை பத்தி கேட்டுக்கலாம்ல. டேய், அவனை தனியா கூப்பிட்டு மிரட்டலாம் தாண்டா அவன் காலேஜுக்கே தேடி போனேன். கொஞ்ச நாளா காலேஜ் பக்கமே ஒழுங்கா வரலன்னு சொல்றானுங்கடா. ஓ, இது வேறயா? அந்த கடுப்போட தான் இங்க வந்தேன். பார்த்தா உன் மேல கை வச்சுட்டு இருந்தான். எல்லாம் சேர்ந்து அப்படியே தலைக்கு சுருன்னு ஏறிடுச்சு. அதான் அடிச்சிட்டேன். என்ன இருந்தாலும் நீ கொஞ்சம் யோசிச்சிருக்கணும்டா. மற்ற விஷயம் மாதிரி இது இல்லை. இது குடும்ப பிரச்சனையா மாறிடும். நீ அடிச்சு அவனுக்கு ஏதாவது ஆயிருந்தா? இதுவே என்ன ஆயிருக்குன்னு தெரியல. முதல்ல இந்த வீடியோ உன் ஒய்ஃப்கிட்ட காட்டு. அவகிட்ட காட்டணுமா? ஆமாடா, அதான் உனக்கு நல்லது. டேய், கொஞ்சமாவது யோசிச்சுதான் பேசுறியாடா? டேய், நீ தாண்டா புரியாம பேசிக்கிட்டு இருக்கிற. அந்த பையன் எக்கு தப்பா ஏதாவது சொல்லிட போறான்டா. அதுக்கு முன்னாடி நீ போய். அவன் என் பைக்கை திருடி அது போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போச்சு. அதுல மானம் போய் மீனாவோட அப்பா ரயில் மடி விழுந்து செத்து கிடந்தார். அப்ப நம்ம யாரும் கூட அவங்களுக்கு தெரியாதுடா. ஆனா இப்ப சம்மந்தி வீட்டிலே கை வச்சிருக்காங்க. தெரிஞ்சதுன்னு வையன், மீனா, அத்தை, சீதா எல்லாருமே நொறுங்கி போயிடுவாங்கடா. இந்த அவமானத்துல அவங்களால தாங்கிக்கவே முடியாது. அதுவும் மீனா ரொம்ப கஷ்டப்படுவா. தம்பி படிச்சு பெரிய ஆளா வருவான்னு ரொம்ப நம்பிட்டு இருக்கிறா. ஆனா இவன் ஒரு திருடனா சுத்திட்டு இருக்கான்னு அவளுக்கு தெரிஞ்சா அது ரொம்ப வலிய கொடுக்கும்டா. அப்ப கடைசி வரைக்கும் நீ சொல்லாம இருக்க போறியா? ஆமாடா, இன்னைக்குன்னு இல்லை, எப்பவுமே அவங்க யாருக்குமே இந்த உண்மை தெரியக்கூடாது.